தில்லியின் அடுத்த முதல்வர் பர்வேஸ் சிங் வர்மாவா? ஆம் ஆத்மியை கைப்பற்ற அதிஷி திட்டம். கெஜ்ரிவாலின் எதிர்காலம் என்னவாகும்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து விட்டது. 45.56% வாக்குகளுடன் 48 தொகுதிகளில் வென்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே நேரம் 43.56% வாக்குகளுடன் 22 தொகுதிகளில் மட்டும் வென்று ஆட்சியை இழந்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. ஒரு காலத்தில் தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்த காங்கிரஸ் இந்த முறை தொடர்ந்து 3 முறை பூஜ்ஜியத்தை பெறுவதில் ஹேட்ரிக் அடித்து சாதனை படைத்திருக்கிறது. 2015, 2020, 2025 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் ஒரு தொகுதியை கூட காங்கிரஸ் வெல்லவில்லை. அதுபோலவே தொடர்ந்து 3 மக்களவை தேர்தல்களிலும் காங்கிரஸ் டெல்லியில் ஒரு தொகுதியை கூட வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் தொடர்ந்து தோல்வியை தக்க வைத்துக் கொள்வதில் காங்கிரஸ் புதிய வரலாறு படைத்திருக்கிறது. டெல்லியின் பிஜேபி முதல்வராக யார் வரப்போகிறார் என்கிற $1 மில்லியன் கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. பாரிஸுக்கு போயிருக்கும் மோடி வரும் 13ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் வைத்து ட்ரம்பை சந்திக்கிறார். அவர் டெல்லி திரும்பிய பிறகு முதல்வர் யார் என்பது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் முன்வைக்கக்கூடிய பல்வேறு புள்ளி விவரங்களையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தும் குறித்து அலச காணொளி மூலம் சென்னையிலிருந்து விவாத அரங்கத்தில் இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். ஸ்ரீராம், டெல்லியினுடைய பிஜேபி சீஃப் மினிஸ்டர் யாரு? சார், யாரு இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன் முதல்ல. ஏன்னா 48 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது கண்டிப்பா கரோல் பாக்ல இருந்து ஜெயிச்சிருந்தாருன்னா கௌதம் தான் வந்து, ஆமா, அவர் தான் வந்து 100% அவர் தான் முதலமைச்சர். ஏன்னா அவர் எஸ்சி வேற, ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரியாவும் இருக்காரு. எக்ஸாக்ட்லி எல்லா பாக்ஸுமே டிக் பண்றாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பர்வேஸ் சிங் வர்மா இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பர்சன். அதாவது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலையே தோற்கடிக்கிறார். அதே மாதிரி ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். ஜாட் சமூகம் வந்து ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேச, மேற்கு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்த எல்லா இடத்துலயும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாகும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜேந்தர் குப்தாக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 முறை எம்எல்ஏவா இருந்தவர். அவர் பனியா கம்யூனிட்டியை சேர்ந்தவர். பனியாவுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் இருக்கு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன, மகளிர். 3 மகளிர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். ஸோ அதை எடுப்பாங்களாங்கிறது டவுட். தலித் ஃபிகர்ஸ், ஏன்னா தலித் சீஃப் மினிஸ்டரும் பிஜேபியில இல்ல. ஸோ ஆனா இது எல்லாத்துலயும் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பர்வேஸ் சிங் வர்மாக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு தோணுது. ஏன்னா ஒரு ஜாட் பிளஸ் வந்து 3 முறை எம்பி, 2 முறை எம்பியா இருந்திருக்காரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஜாட் வந்து டாமினேட்டட் தொகுதியில வந்து பிஜேபி ரொம்ப பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 70% ஜாட் வாக்குகள் பிஜேபியை நோக்கி தான் நகர்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். பிராமின் கண்டிப்பா சிஎம்ஆ இருக்க மாட்டார், வாய்ப்பே கிடையாது. பூர்வாஞ்சலியோ இல்ல உத்தரகாண்டோ அவங்க எல்லாம் சேர்ந்தவங்களாமும் இருக்க மாட்டாங்க. ஒரு பஞ்சாபி, சிக்கு, ஜாட்டு, தலித், பனியா இதுக்குள்ளதான் வரும். இதுல லீடிங் ஃபேஸ் வந்து நம்பர் 1 இஸ் பர்வேஸ் சிங் வர்மா, நம்பர் 2 இஸ் ப்ராபப்லி விஜேந்தர் குப்தா. ஆனா ஒண்ணு சொல்லணும் சார், கருத்து கணிப்பு கூட ஈஸியா இருக்கு சார். யார் முதல்வர் ஆவார் பிஜேபிலன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். யார் கண்டாங்க, நம்ம பக்த சரண் சர்மாவோ இல்லைன்னா வந்து மோகன் யாதவோ யாரும் ப்ரெடிக்டே பண்ணல. அதனால மக்கள் மனதை கூட ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனா மோடியினுடைய மனதை ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதுதான் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல இன்னர்தான் சீஃப் மினிஸ்டரா வருவாங்கன்னு ஒரு மீடியா கூட கரெக்டா ப்ரெடிக்ட் யாராலையுமே சொல்ல முடியாது. யாராலையுமே கம்ப்ளீட்டா அன்னோன் பர்சன்ஸ் கொண்டு வந்து ஆமா வச்சாங்க. அதே போல இங்க எந்த ஒரு பிளாக் ஹார்ஸ் ஏதோ ஒண்ணு வரும் கடைசியில, என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. இல்ல, நீங்க பர்வேஸ் சிங் வர்மா சொன்னீங்க. ஆக்சுவலா பர்வேஸ் சிங் வர்மா 2024 மக்களவை தேர்தலில் அந்த டைத்துல அவருக்கு சீட் மறுக்கப்பட்டது. ஆமா,
இத்தனைக்கும் அதுக்கு முந்தின தேர்தல் 2019 ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல டிஃபரன்ஸ்ல அவர் ஜெயிச்சவர். ரொம்ப அகில இந்திய அளவுல மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர்கள் அவரும் ஒருவர். அப்படிப்பட்டவர். ஆனா 2024 அவர் மேல சில குற்றச்சாட்டு இருந்தது, சில விஷயம் பேசக்கூடாத பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லாருமே மாத்தினாங்கல்ல சார் 2024 மனோஜ் திவாரி தவிர மற்ற எல்லாருமே மாத்தினாங்க. அது ஒண்ணு குறிப்பிடத்தக்கது. அதாவது நம்மளுடைய வாசகர்களுக்காக சொல்லணும், 2008 காங்கிரஸ் அவர் அப்ரோச் பண்ணாங்க, நீ காங்கிரஸுக்கு சேர்ந்துட்டு உனக்கு மினிஸ்ட்ரி தரும் டெல்லியிலன்னு. அவர் எங்க அப்பா RSS சேர்ந்தவர், நானும் RSS சேர்ந்தவர், என்ன பதவி கொடுக்குறாங்களோ பதவி கொடுக்கலையோ நான் தான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னாரு. அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, 2024 எனக்கு சீட் கொடுக்கலன்னு. எது கொடுக்கலன்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன், ஆனா நான் அனுமான் பக்தன், நான் அனுமான் கிட்ட போய் எல்லாத்தையும் போட்டுட்டேன், அவர் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு துணிச்சலா ஒரு மனுஷன் அவர் இருக்கக்கூடிய இடம் ஜாட் டாமினேட்டர்கள் எங்க வேணா நின்றுக்கலாம், பாலம்ல நின்றுக்கலாம், மேரூலில நின்றுக்கலாம், எங்க வேணா நின்றுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வீடு மாத்தி இங்க அவர்களுடைய வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் ஓட்டர் ஐடியா மாத்தி நியூ டெல்லியில கேஜ்ரிவாலை தோக்கடிக்கிறேன்னு வரக்கூடிய ஒரு தலைவர்னா அதுக்கு ஒரு தெம்பு இருக்கணும் சார். அது அந்த தைரியம் வேணும். சிங்கத்தினுடைய கோட்டையிலேயே வேட்டையாடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவர் பண்ணிருக்காரு. சோ அதனால முக்கியமா அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது இல்ல இன்னொன்னு, இந்த நீங்க சிங்கத்தினுடைய கோட்டையிலேயே போய் வேட்டையாடுறதுன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா இதை ஒரு அடிப்படை ஸ்ட்ராட்டஜியாவே பிஜேபி கடைபிடிக்கிற ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ அநேகமா முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கருதப்படக்கூடிய ஒருத்தரை இன்னொரு முதல்வர் வேட்பாளருக்கு எதிராக போட்டியிட வைக்கிறாங்க. கேஜ்ரிவால் வெர்சஸ் பர்வேஸ் சிங் வர்மா. இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஒருவேளை கட்சி ஜெயிச்சு பர்வேஸ் சிங் வர்மா தோற்று இருந்தார், ஒரு நல்ல சிஎம் கேண்டிடேட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. பட் இதுக்கு மத்தியில இன்னொன்னு, ஏன் மனோஜ் திவாரி நீங்க சொல்லல சார்? மனோஜ் திவாரி சார் ஒரு சிம்பிளான விஷயம் சார். ஒரு எம்பி எந்த எம்பி சீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார் சார் பிஜேபி. மோடி 240 எம்பி இருக்காங்க. பன்சுரி சுராஜ் பேரு கூட சிஎம் இல்ல சார், நீங்க கூட சொன்னீங்க. ஆனா அவங்க இப்ப எம்பியா தான் இருக்காங்க. எம்பி தான் சார். எம்பி எதையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எம்பி எதையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன் 48 பேருக்குள்ள தான் இருக்கும். இதுல ஒருத்தர் ரிசைன் பண்ண சொல்லிட்டு வேற ஒருத்தரை கொண்டு மனோஜ் திவாரி எல்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மனோஜ் திவாரி இதுக்கு முன்னாடி ஷீலா தீட்சித்தை தோற்கடிச்சது இல்ல. அதாவது ஆமா எம்பி தொகுதியில தோற்கடிச்சாரு. ஆனா இதுல நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். இது தேசிய மீடியால என்ன சொன்னாங்கன்னா ஆம் ட்ரினிட்டின்றாங்க. பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த வாட்டி ஆம் ட்ரினிட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டில ஆம் ட்ரினிட்டி, அரவிந்த், அதிஷி அண்ட் மணிஷ் சிசோடியா, இவங்க 3 பேரும் தோற்கடிக்க வேண்டும் தான் ஒரு ஆம் ட்ரினிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க. அதுலதான் உங்களுக்கு 2 பேரும் தோற்கடிச்சிட்டாங்க. ஏ அண்ட் எம் தோற்கடிச்சிட்டாங்க, அதிஷி மட்டும் தப்பிச்சிட்டாங்க. ஓகே. இல்ல இன்னொன்னு, 45.56 வாக்குகளை பெற்று பிஜேபி ஜெயித்திருக்கிறது. இந்த வெற்றி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, பெரிய வெற்றி, சந்தேகம் இல்லை. ஆனால் ஆம் ஆத்மி அடைந்திருப்பது பெரிய தோல்வியா? தோத்த அந்த கட்சியும் 43.56% வாக்குகளை பெற்றிருக்கு. பிஜேபிக்கு அதுக்கு இடையில இருக்க வித்தியாசமே வெறும் 2% வித்தியாசம் தான். அப்படிங்கிறப்போ ஆம் ஆத்மியை இன்னும் சாதாரண கட்சி நீங்க ரூல் அவுட் பண்ணிட முடியுமா? அதாவது டெல்லியில ரன்னரா வந்திருக்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த அளவுக்கு அதிக வாக்குகளோட நம்பர் 2 வந்தது இல்லை. கரெக்ட். ஆனா நீங்க போன முறை எந்த வாங்கியிருக்காங்க, எவ்வளவு லூஸ் பண்ணிருக்காங்க? போன தடவை 50% மேல 52 என்னமோ நினைக்கிறேன். அதாவது 53+54 கிட்ட வாங்கியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு தேர்தலையுமே 10% வாக்குகளை ஆளும் கட்சி இழந்தால் அது ஒரு படும் தோல்வியா தான் எடுத்துக்கப்படும். 10% வாக்குகள். அதாவது தெலுங்கானால பிஆர்எஸ் 10.52 எடுத்தாங்க, தோல்வி இழந்தாங்க. ஆந்திரால ஒய்எஸ்ஆர்சிபி 10.58. ஈவன் ஒடிசால கூட பாத்தீங்கன்னா வெறும் 4.49 தான். ஆனா இன்னைக்கு ஆப் தோற்றது 10% மேல.
அதாவது 10% வாக்குகளை இழந்திருக்கிறது 10% வாக்குகளை இழந்திருக்கிறது. அதாவது நான் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன மத்த எல்லாருமே வந்து 42, 41, 40 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க ஆம் ஆத்மிக்கு. நான் 44.1 கொடுத்தேன். ஏன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது, சில இடங்களில் ஜெயிக்கக்கூடிய இடங்களில் மாபெரும் வெற்றியை அடைவார்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி. பல்லிமரான், மாட்டியா மஹால், சிலாம்பூர் இங்கெல்லாம் மொத்தமா அள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு சில தொகுதி 70 தொகுதி தான் உங்களுக்கு இருக்கு. அந்த 70 தொகுதியில மைனாரிட்டி டாமினேட்டட் கான்ஸ்டிடுவன்சி இல்லைன்னா வந்து எஸ்சி ஜாத்தவ் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சி இதெல்லாம் காம்பினேஷன் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சில ஆம் ஆத்மி பார்ட்டி அதிகமான இடங்களை வென்றுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி சில இடங்கள்ல பெரிய வெற்றி அடையும், நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன வெற்றி தான் அடையும். ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவங்க கண்டிப்பா 44% கிட்ட தான் வருவாங்கன்னு சொன்னோம் நான். ஏன்னா பலரும் என்ன வந்து கேட்டாங்க, இந்த சீட் நீ கொடுக்கும்போது இவ்வளவு சீட் நீ கொடுக்கும்போது இவ்வளவு ஓட் ஷேர் கொடுக்க மாட்டேன்றியா, 50% ஏன் கொடுக்க மாட்டேன்ற ஓட் ஷேர்னா கொடுக்க மாட்டேன். ஏன்னா சில இடங்கள்ல வாங்கவே முடியாது. ஓக்லால ஒரு 5 ரவுண்டு முடிஞ்சோன்னே பிஜேபி கேண்டிடேட் வாஸ் லீடிங் பை 30,000 votes சார். கடைசியில தோத்து போறாரு. ஏன்னா அடுத்த வரக்கூடிய ரவுண்டு ஒவ்வொரு ரவுண்ட்லயும் உங்களுக்கு 30,000 கிடையாது, 8,000 நினைக்கிறேன், 5,000 8,000 வரைக்கும் லீடிங்ல இருந்தாரு. ஆனா அடுத்து வரக்கூடிய பூத்ல 100 ஓட்டு, 50 ஓட்டு, 10 ஓட்டு, 3 ஓட்டுலாம் கூட கிடைக்கல. சோ மொத்தமா ஒன் சைடடா போச்சு. இது ஒரு மாபெரும் தோல்வி தான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மாபெரும் தோல்வி என்று எதுக்கு கூறணும்னா, அவங்க கோர் டெல்லி ஏரியா, சிக் டாமினேட்டட் சீட்ஸ், வால்மீகி டாமினேட்டட் சீட்ஸ், ஜாட் டாமினேட்டட் சீட், பஞ்சாபி டாமினேட்டட் சீட், இங்கெல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க எங்க ஜெயிச்சிருக்காங்க? மைனாரிட்டி டாமினேட்டட் சீட்ஸ்ல அதிக வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல ஸ்மால் மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால இதுல 10% மேல ஒரு கட்சி வாக்கு எழுதுதுன்னா முந்தைய தேர்தலை விட அது கண்டிப்பாக ஒரு மாபெரும் தோல்விதான். இதை வந்து பலரும் வந்து வேற மாதிரி சொல்றாங்க, தமிழ் மீடியால கூட சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இவ்வளவு ரெஸ்பெக்டபிளா வாங்கிருக்காங்களே, 40% மேல வாங்கியிருக்காங்களே நீங்க சொல்றது ஒண்ணு, 54%-இருந்து 44% வந்திருக்காங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, இதுல முஸ்லிம் டாமினன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல மொத்தம் எத்தனை, அந்த ஆம் ஆத்மி எவ்வளவு ஜெயிச்சிருக்கு, அது எப்படிப்பட்ட வெற்றி? 10 தொகுதிகள் இருக்கு சார் முஸ்லிம்ஸ் டாமினேட்டட். இந்த 10 தொகுதிகள்ல 7 தொகுதிகள்ல ஆம் ஆத்மி பார்ட்டி வென்றிருக்கு, 3 தொகுதிகள்ல பாஜக வென்றிருக்கு. இந்த 3 தொகுதியில குறிப்பிடத்தக்க தொகுதி வந்து முஸ்தபாபாத். ஏன்னா முஸ்தபாபாத் பத்தி நம்ம பேசணும். 39% மேல முஸ்லிம் இருக்காங்க அங்க. எப்படி டிவைட் ஆச்சு ஓட்டு, 2015 டிவைட் ஆகி பிஜேபி ஜெயிச்சதோ அதே மாதிரி டிவைட் ஆகி இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி சிக்னிபிகண்டா ஜெயிச்சது எல்லாமே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி தான். இப்போ அங்க டிவைட் ஆகி பிஜேபி ஜெயிச்சுன்னா அதனுடைய பொருள் கவுண்டர் போலரைசேஷன் அதிகமாச்சா? ரொம்ப அதிகமா கவுண்டர் போலரைசேஷன் இருக்கு. அதாவது முஸ்லிம் ஓட்ஸ் வந்து அப்படின்னா ரெண்டா போயிருக்கா? முஸ்லிம் ஓட்டும் ரெண்டா போயிருக்கு. கொஞ்சம் காங்கிரஸுக்கு, கொஞ்சம் ஆம் ஆத்மிக்கு அப்படிலாம் செதறி. கண்டிப்பா இந்த கவுண்டர் போலரைசேஷனை முஸ்லிம் டாமினன்ட் அதர் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல பிஜேபி செயல்படுத்த முடியல. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட் எம்ஐஎம்ல வந்து தாகிர் ஹுசைன் மேல வந்து எம்ஐஎம் வேற போட்டிட்டு இருக்கு. ஆமா, எம்ஐஎம் போட்டிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் எம்ஐஎம் வந்து 16% வாங்கிட்டான் ஓட்டு. அதான் அது ஒரு பெரிய காரணம். 33% ஆப், 16% எம்ஐஎம், 5% தான் உங்களுக்கு காங்கிரஸ், 42% வாங்கிட்டு மோகன் சிங் தீக்ஷித் வந்து ஜெயிச்சார். சோ இந்த மஜ்லிஸ் பார்ட்டி ரொம்ப பெரிய அளவுல வாக்குகளை பலந்திருக்கு. 2 சீட் சார், 2 சீட்ல ஒரு சீட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இன்னொரு சீட்ல மத்த இப்ப ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கிற அந்த 7 தொகுதியில மஜ்லிஸ் பார்ட்டி கிடையாது. ஓகே. இதே நேரத்துல தலித்துகளுடைய தொகுதி, ரிசர்வ் தொகுதி எத்தனை, அதுல ஆம் ஆத்மி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, பிஜேபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? சார் எஸ்சி தொகுதிகள் பாத்தீங்கன்னா எஸ்சி அதிகமா இருக்கிறவங்க இல்ல, எஸ்சி வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வ்டு பிளஸ் உங்களுக்கு வந்து எஸ்சி அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி பாத்தீங்கன்னா 17.
17 வந்து உங்களுக்கு ப்ரெடாமினன்ட்லி பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து 4, 5, 6, 7, 8 கிட்ட ஜெயிச்சிருக்காங்க சார். ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க 50-50. பட் கடந்த காலத்துல இந்த தொகுதிகளில் ஆம் ஆத்மியுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி இப்போ ஸ்வீப்ல போன வாட்டிலாம் இங்கெல்லாம் ஸ்வீப் 12 ரிசர்வ் தொகுதியில 2015 சரி 2020 சரி கம்ப்ளீட்டா வந்து அவங்க தான் ஜெயிச்சாங்க. இந்த தடவை அப்படி இல்ல ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல 4 தொகுதி பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதுவே ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஓகே, அது நம்ம சொல்லிட்டே இருக்கோம் சார். வால்மீகி ஓட்டுங்க பிஜேபியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு முதல்ல நம்ம வந்து கோலாகலாஸ் டிவில தான் நம்ம வந்து சொன்னோம். நம்ம கரெக்ட். இதுல இப்ப இனிமேல் ஆம் ஆத்மியுடைய எதிர்காலம் என்ன? ஒரு பெரிய படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் 43% வாக்குகளை அது கையில வச்சிருக்கு. ஆமா, கைவச இன்னும் 43% வாக்குகள் இருக்கு. பட் அதே நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆகும்? திரும்ப அவர் அரெஸ்ட் ஆவாரா? ஏன்னா தேர்தல் ஆணையம் தன்னுடைய முடிவை இன்னும் சொல்லல. அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதன் பேர்ல அவர் கைது செய்யப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போனார்னா ஆம் ஆத்மியுடைய தலைமை என்ன ஆகும்? அப்ப அதிஷிக்கும் மற்றவங்களுக்கு இடையில ஏதேனும் தலைமை போட்டா போட்டியெல்லாம் ஏற்படுமா? அதனால ஆம் ஆத்மிக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்குமா? என்ன ஏது நிறைய இருக்கு. இதுல காம்ப்ளெக்ஸா நிறைய பிரச்சனை இருக்கு. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எதிர்காலமும் ஆம் ஆத்மி எதிர்காலமும் ஒண்ணுக்கு பிணைந்த விஷயம். ஆமா, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் இல்லாத நிலையில ஆம் ஆத்மியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்ப என்ன விதமான போட்டா போட்டி உருவாகும்? என்ன இது எல்லாம் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? ஆம் ஆத்மி பார்ட்டியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எதிர்காலமும் அவங்க கையில இல்ல. அது ரெண்டுமே பிஜேபியும் காங்கிரஸ் கையில இருக்கு. ஏன் காங்கிரஸ் கையிலும் பிஜேபி கையில? காங்கிரஸ் கையிலும் இருக்கு. பிஜேபி எவ்வளவு, அதாவது கோர்ட் முறையில அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் இந்த வாட்டர் டெரரிசம் பத்தி பேசினது, இதை எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் பிஜேபியினால கோர்ட்ல? ஏன்னா கோர்ட்ல நீங்க வந்து அக்விசிஷன் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபேக்டோட நீங்க கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணி கேஸை ஜெயிச்சு அவரை கன்விக்ட் பண்ண வச்சீங்கன்னா ஆம் ஆத்மியினுடைய ஃபியூச்சர் கொஸ்டின் மார்க் ஆகும். அதே சமயத்துல காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய எம்எல்ஏக்களை ஒரு ஸ்பிளிட் ஏற்படுத்தி பஞ்சாப்ல ஒரு விதமான சூழ்நிலை கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் ஆம் ஆத்மியினுடைய ஃபியூச்சர். இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கணும். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்காம அதை எப்படி கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுன்னு பொறுத்து அதை வச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? ஏன்னா நமக்கு தெரியும் இந்திய கோர்ட் வந்து எவ்வளவு வருஷம் டைம் எடுத்துப்பாங்க ஒரு கேஸ் நடத்தி பண்றதுக்குங்கிறதுக்கு. ஒரு பக்கம் அது நடக்கணும். இன்னொரு பக்கம் ஏன்னா பிஜேபினால பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை சும்மா சொல்லலாம் சார், பஞ்சாபி ஓட்டு வந்துருச்சு, சீக் ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியினுடைய சீக்கியர்கள் பஞ்சாபிகளோட மனப்பான்மை வேற, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பஞ்சாபிகளும் சீக்கியர்களோட மனப்பான்மையும் வேற. அதனால காங்கிரஸ் இஸ் பெட்டர் பிளேஸ்ட் இன் பஞ்சாப் தேன் பிஜேபி. காங்கிரஸுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் பிஜேபி கொடுத்து நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, அங்க ஒரு பிளவு ஏற்படுத்துங்க. நீங்க அரசாங்கம் பஞ்சாப்ல அதை நீங்க பண்ணுங்க, இங்க நாங்க கோர்ட் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு நடந்தால் ஆம் ஆத்மியினுடைய ஃபியூச்சர் கொஸ்டின் மார்க்கா போகும். இது ரெண்டுமே நடக்கலன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி திரும்பி வருவாங்க. ஓகே, அப்படின்னா இப்ப நீங்க சொல்ல வர்றது காங்கிரஸும் பிஜேபியும் ஆம் ஆத்மி ஒரு பொது எதிரியாக கருதி ரெண்டு பேரும் இந்த ஒரு இஷ்யூல ஒன்னா பேசிட்டு சில காரியங்கள் செய்தா ஆம் ஆத்மியும் சரி கேஜ்ரிவாலையும் பிக்ஸ் பண்ணிடலாம்ங்கிறீங்க. எஸ், ஆனா ரெண்டுமே சேர்ந்து நடக்கணும். கேஜ்ரிவாலுடைய எதிர்காலம் என்ன? என்னன்னா ரெண்டு விதமான வழக்குகள் இருக்கு. ஒண்ணு கேஜ்ரிவால் மேல ஏற்கனவே ஊழல் வழக்குகள் அதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் எடுத்து போகிற நடவடிக்கை அது சார்ந்த வழக்குகள் இருக்கு. ஊழல் வழக்கை பொறுத்த அளவுல என்னைக்குனால தீர்ப்பு அவருக்கு எதிராக வரும்னு நான் யூகிக்கிறேன். ஏன்னா அது ஒரு பிளம் கேஸ், அது கிளியர் கட் கேஸ். அதுல வந்து அவர் தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. அதுல வந்து எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப வலுவா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு. அமலாக்கத்துறை அந்த வழக்குல அக்யூஸ்டா கேஜ்ரிவாலை மட்டும் சுட்டி காட்டல,
ஆம் ஆத்மிங்கிற கட்சியவே பிக்ஸ் பண்ணிருக்கு. அந்த கட்சியையே அக்யூஸ்டா காட்டியிருக்கு. அநேகமா இந்த விதமான ஊழல் வழக்குல ஒரு கட்சியையே அக்யூஸ்டா காட்டினது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற எப்போதுமே இல்லை. இப்போ அந்த கட்சிக்கே ஒரு பெரிய ரோல் இருக்கு நிரூபிக்கப்பட்டால் அந்த கட்சியே தடை செய்யப்படலாம். எஸ், என்ன ஆகும் ஏதுன்னு தெரியல. சோ இந்த பின்னணியில ஆம் ஆத்மியினுடைய எதிர்காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேஜ்ரிவாலுடைய கரங்கள்ல சிக்கி வேற ஒரு விதமா போகுமா, என்ன ஆகும் சார்? எல்லாமே கோர்ட்ல இவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு தான் கொஸ்டின் மார்க். கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி இவங்களுக்கு சார்பா, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் எதிராக தீர்ப்பு வந்ததுன்னா இது பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுக்கு இந்த யூஎஸ் எய்டு, சோரோஸ், டீப் ஸ்டேட்ல ஃபண்ட்ஸ் வரது நிற்கும். ஏன்னா இவங்க ஃபண்ட்ஸ் வச்சு விளையாடி இருக்காங்க. இவங்க டோட்டல் மீடியாவை பயமுறுத்தி இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. நான் இது ப்ரூஃபோட என்னால சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல ஓப்பனா சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன் நான். ஆம் ஆத்மி பார்ட்டி தன் பணத்தை கொடுத்து ஊடகங்களை பயமுறுத்தி இதெல்லாம் பண்ணுங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷனே போட்டிருக்காங்க. அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும் பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஃபண்ட்ஸ் இப்ப ஸ்டாப்டு. பவர் பஞ்சாப்ல மட்டும்தான். பஞ்சாப்லயே ரொம்ப கடன் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். பஞ்சாப்னால பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ண முடியாது. அதனால இதுதான் கரெக்டான தருணம். இத கோட்டை விட்டுட்டாங்கன்னா பிஜேபி, ஆம் ஆத்மி பார்ட்டி திரும்பி தலையை தூக்கும். நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை. நீங்க சும்மா வெறும் அக்விசிஷன் பிரஸ்ல போடுறது, பேசுறது இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகணும். எப்படி மூவ் ஆக போறாங்க? அவங்க எந்தெந்த ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய எம்எல்ஏஸ் சில பேர் அப்ரூவரா மாறுவாங்களா? அது ஒரு கேள்விக்குறி. அதெல்லாம் நடந்தால்தான் அதுவும் நடக்கணும். பஞ்சாப்ல காங்கிரஸ் பண்ண வேண்டியது, அதையும் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா ரெண்டு விதத்தையும் நடந்தாதான் ஆம் ஆத்மி பார்ட்டி கேஜ்ரிவாலை நீங்க ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன். அவர் எல்லா ட்ரிக்கையும் அவர் கையில எடுக்கக்கூடியவர். அவருக்கு நீங்க ஒரு இன்ச்சு கொடுத்தீங்கன்னா அவர் அதை மைலா கன்வெர்ட் பண்ணுவார். நீங்க எல்லா டோரையும் ஷட் பண்ணாதான் உண்டு அவரை. இப்பதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. 2015 நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் சார், எப்போதுமே மோடி அரசியல்ல தவறே செய்ய மாட்டார். அரசியல் ரீதியா நான் சொல்றேன். 2015 மட்டும் தேர்தல் வைக்காம 2014 ஜூலை ஆகஸ்ட்லயே தேர்தல் டெல்லியில நடத்திருந்தா ஆம் ஆத்மி பார்ட்டிங்கிற ஒரு கட்சி இருந்திருக்கவே கட்சியா இருந்திருக்காது. அதனாலதான் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்தது. பல தடவை சுட்டி காட்டியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. சோ அதே மாதிரிதான் இப்ப சொல்றேன். இப்ப 10 வருடம் கழிச்சு 11 வருடம் கழிச்சு மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிஜேபி கிடைச்சிருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறது தான் கேள்விக்குறி. இல்ல, ஆம் ஆத்மி படுதோல்வி அடைஞ்ச நிலையில, மணிஷ் சிசோடியாவும் கேஜ்ரிவாலும் படுதோல்வி அடைஞ்ச நிலையில, நைட்ல அதிஷி மகிழ்ச்சியோட ஒரு டான்ஸ் ஆடினாங்களே, அது சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன ஸ்ரீராம்? சார் நீங்க அந்த டைம்ல டெல்லியில தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் டிபேட்ல இருந்தேன் சார். அப்பதான் பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு. நாங்க 10:30 மணிக்கு பிரேக்கிங் நியூஸ் கடைசி ப்ரோக்ராம் அதுதான். அன்னைக்கு காலையில 7 மணில 10:30 மணி வரைக்கும் இருந்தேன். கடைசியா பிரேக்கிங் நியூஸ் அதுதான். தோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2:30 மணிக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையாது, சோதிக்கக்கூடிய விஷயம், சிந்திக்கக்கூடிய விஷயம் சொல்லிட்டு ராத்திரி என்ன டான்ஸ் ஆடினாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. கேஜ்ரிவாலும் சிசோடியாவும் தோத்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்படிதான் ஆம் ஆத்மியுடைய தலைமை பதவியை கைப்பற்றலாம்னு அதிஷிக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ சிஎம் ஆகிட்டாங்க, சிஎம் உட்காந்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க வேற. அதாவது ரமேஷ் பிதூரி தனக்கு தெரியும், அவருக்கே தெரியும் ஒரு கஷ்டமான ஃபைட்ல இன்வால்வ் ஆயிருக்கும்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கேம்பெயின் அப்படியே கேஜ்ரிவால் எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு. 2100 ரூபாய் அனௌன்ஸ் பண்றாரு. அனுமான் பண்டிதர்களுக்கெல்லாம் 18,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்றாரு. வேற லெவல்ல எடுத்துட்டு போகும்போது அப்ப ஆக்சுவலா பிஜேபி கிட்ட ஒண்ணுமே இல்ல, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டயத்துல ரமேஷ் பிதூரி அந்த பிரியங்கா வத்ராவுடைய கன்னத்தை பத்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. அது என்ன பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு மீடியா ஸ்பாட்லைட் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட இருந்து மாறி அது ரமேஷ் பிதூரி கிட்ட போச்சு. ஆனா அதே சமயத்துல
அதே சமயத்துல ரமேஷ் பிதூரிக்கு நெகட்டிவ் ஆச்சு, ஆனா அது பிஜேபிக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தோத்தா கூட இந்த வெற்றிக்கு ரமேஷ் பிதூரி ஒரு காரணம். அந்த மீடியா அட்டென்ஷனை கரெக்டான டயத்துல அவர் எடுக்கலன்னா, அதே மாதிரி 2 விஷயம் பண்ணார் அரவிந்த் கெஜ்ரிவால் தப்பு. முதல்ல பர்வேஷ் சிங் வர்மா தான் சீஃப் மினிஸ்டரா ஜெயிச்சா அப்படின்னு கேட்டாரு, அது ஜாட் ஓட்டுகள் அந்த பக்கம் போச்சு. அடுத்தது அவர் பண்ண பிகஸ்ட் டேஞ்சர், இப்படிலாம் பேசக்கூடிய ஒரு ரமேஷ் பிதூரி தான் சீஃப் மினிஸ்டரான்னு கேட்டார், குஜர் ஓட்டு பூரா வந்தது பிஜேபி. ஓகே ஓகே, அது பெரிய பொலிட்டிக்கல் மிஸ்டேக், ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் மிஸ்டேக். அதை விட பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பார், அவரை கேஜ்ரிவால் பண்ண மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிளண்டர், அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கணும். கரெக்ட். அவர் பதவியை ராஜினாமாவும் செய்யாமல் இழுத்துட்டு கடைசியில தன்னுடைய பதவிக்கு இன்னொருத்தரை நியமிச்சது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. தன்னுடைய பதவியில நியமிச்சது, ஒரு சேர் கூட அந்த அம்மா சேர்ல கூட அதுதான் கேஜ்ரிவாலுடைய விவரம். அது ரொம்ப விவரம் நினைச்சு பண்ணார். என்னன்னா கேஜ்ரிவாலுடைய அதே நாற்காலில் உட்கார்ந்தால் கேஜ்ரிவாலுக்கு பின்னால் அதிஷின்னு காட்டினதாக ஆகிவிடும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய சேர் அப்படியே இருக்கும். கேஜ்ரிவால் இன்னைக்கு கேஜ்ரிவால் தான். கேஜ்ரிவால் நாற்காலில் அமர்றதுக்கு எந்த ஒரு ஆம் ஆத்மிக்காரனுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கறத சுட்டி காட்டணும். அதனால கேஜ்ரிவால் நாற்காலிக்கு பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டு அதுல அதிஷி அப்படின்னு உட்காந்து வச்சார். அவ்வளவு விவரமா பண்ணவர். ஆனா இவ்வளவு விவரமா பண்ணவரு தான் தோத்தால் அதிஷியும் தோக்கணுங்கிறதுக்கு பிளான் பண்ண தவறிட்ட. அதான் கடைசியில அவங்க எல்லாம் தோட்டாங்க, அதிஷி ஜெயிச்சுட்டாங்க. சோ இப்போ அதிசி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஜேவிசி ஸ்ரீராம், வேற ஒரு ஒர்க் சம்பந்தமா நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப பிஸி ஷெட்யூல். அதுக்கு மத்தியில கோலாஹலாஸ் டிவிக்கு ஒரு நேர்காணல் வழங்கியிருக்கீங்க, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.